உலக நாயகன் கமலஹாசன் 1980லேருந்து 90 அந்த 10 இயர்ஸ்ல வந்து தான் சொந்த குரல்ல ஒரு 6 பாடல்கள் அவருக்காக பாடினது. மற்ற நடிகர்களுக்கு சில பாடல்கள் பாடியிருக்காரு. சரணமையப்பா மாதிரி படம், மோகனுக்கு பாடினதெல்லாம் தவிர்த்துட்டு அவருக்கு பாடின 6 பாடல். அது என்னன்னு பார்த்தோம்னா, அம்மம்மா வந்தது இங்க சிங்கக்குட்டி, பேர் சொல்லும் பிள்ளையில அந்த பாட்டு. அதே மாதிரி தென்பாண்டி சீமையிலே, இது நம்ம நாயகன் படத்துல வரக்கூடிய தென்பாண்டி சீமையிலே. அப்புறம் விக்ரம் படத்துல வந்து டைட்டில் சாங்கு நான் வெற்றி பெற்றவன் அந்த பாட்டு. அதற்கு பிறகு வந்து நம்ம இதுல சத்யா படத்துல வந்து போட்டா படியுது அந்த பாட்டு. அப்புறம் சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் அந்த பாட்டு. அபூர்வ சகோதரர்களை ராஜா கையா வச்சா அது ராங்கா போனதில்லை. ஸோ இந்த பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? எனக்கு பிடித்த பாடல்களை இதெல்லாம் நான் ரேங்க் பண்ணேன்னா, முதல்ல வந்து தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே அந்த பாட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடியிருந்தா அவருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கும். கமல் ப்ரொஃபஷனல் சிங்கராக இருந்திருந்தால் அவர் சிறந்த பாடகருக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கும்னு அந்த காலத்திலேயே சொன்னாங்க. அவருக்கு சிறந்த நடிகர் விருது கிடைச்சது, ஆனால் சிறந்த பாடகர் விருது கிடைக்கல. அந்த பாடல் தான் பெஸ்ட். ஏன்னா உணர்வுகளை அவ்வளவு அழகா வெளிப்படுத்தி இருப்பாரு. அதற்கு அப்புறம் 2வதுன்னு பார்த்தோம்னா சுந்தரி நீயும் சுந்தரி ஞானம். இந்த பாட்டை கேட்டுட்டு நிறைய பேர் ஜேசுதாஸ் பாடியிருக்காருன்னாங்க. இல்ல அது கமலஹாசன் பாடினதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அவ்வளோ கடினமான ஒரு கர்நாடிக் பேஸ்ல உள்ள பாட்டை கமல் வந்து ஹை பிச்சில் அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு. 3வது வந்து ராஜா கைய வச்சா, அது பயங்கர ஹை பிச் பாட்டு, வேற யாராலையும் பாட முடியாது. எஸ்பிபியை விட கமல் பெட்டரா பாடியிருக்காருன்னு எஸ்பிபியே சொன்ன பாட்டு. அதனால அது 3rd பிளேஸ். 4th பிளேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அம்மம்மா வந்தது இங்க சிங்கக்குட்டி அந்த பாட்டை பிரமாதமா பாடியிருப்பாரு. குரலை மாத்தி த்ரோ பண்ணி எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை பண்ணி அழகா பாடியிருப்பாரு. 5வது இடத்துல வந்து நம்ம போட்டா படியுது அந்த பாட்டு, அது பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரேப், தமிழ்ல வந்து முதல் ரேப் வந்து அது 6வது இடம். நம்ம விக்ரம் நான் வெற்றி பெற்றவன், அது வந்து கிட்டத்தட்ட வசனம் பேசுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ரேப் சாங்கு, பேசிக்கிட்டே பாடுற மாதிரி. ஸோ என்னுடைய வரிசை இப்படி இருக்கு. உங்களுக்கு இதுல எது பெஸ்ட் பிடித்த பாடல், உங்களோட ரேங்கிங் எப்படி இருக்கோ அதை நீங்க போடுங்க, கமெண்ட்ல போடுங்க.